ருத்ரன் தொடர்கிறது. சூதர் சொல்லலானார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விஷ்ணுவையும் குருவையும் அன்புடன் துதித்து தேக சுத்தி செய்து கை கால்கள் கழுவி சூரிய உதயத்திற்கு முன் தத்ததாவனம் செய்து முகத்தை இரு கைகளாலும் நீர் கொண்டு 16 முறைகள் கழுவி நதி முதலியவற்றில் தேசகால விரோதமின்றி ஸ்நானம் செய்ய வேண்டியது. ஆதிவாரம், சிரார்த்த தினம், சூரிய சங்கராந்தி கிரகணம், மகாதானம் செய்யும் சமயம், புண்ணிய காலம், உபவாச தினம், அசௌத தினங்கள், இந்த சமயங்களில் உஷ்ண ஜல ஸ்நானம் செய்யக்கூடாது. எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டியவர்கள் முறையே ஞாயிற்றுக்கிழமை ரோகத்தையும், திங்கள் தேஜஸையும், அங்காரகவாரம் மரணத்தையும், புதவாரம் லக்ஷ்மி கடாட்சத்தையும், குருவாரம் தரித்திரத்தன்மையையும், அதாவது வெள்ளிக்கிழமை அசுகத்தையும், சனிவாரம் சுகத்தையும் உண்டாக்குமாதலால் நிசித்த வாரங்களில் விலக்கு கிழமைகளில் எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது. அப்படி நிசித்த வாரங்களில் ஸ்நானம் செய்ய நேரிட்டால் ஆதிவாரத்தில் பூவும், மங்களவாரத்தில் மண்ணும், குருவாரத்தில் அருகம்புல்லும், சுக்கிரவாரத்தில் ஜலத்துளியும் எண்ணெயில் சேர்த்து அபியங்கனம் செய்து கொள்ள வேண்டும். கிரகணம், உபவாசம், பிரதமை ஆகிய தினங்களில் எண்ணெய் இட்டு கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட தினங்களிலும் முழுக நேரிட்டால் கிரகணம் நீங்கிய தினங்களில் கடுகெண்ணெயை உபயோகிக்கலாம். தேச காரியங்களை அறிந்து சாஸ்திரப்படி ஸ்நானம் செய்கையில் வடக்கு திசையையாவது கிழக்கு திசையாவது நோக்கி ஸ்நானம் செய்யணும். முதல் நாளில் உடுத்திய ஆடையையும் ராத்திரி உடுத்தியதையும் பிறர் உடுத்திய ஆடைகளையும் கட்டிக்கொண்டு நீராடக்கூடாது. நல்ல உடைகளை உடுத்து கை கால் கழுவி ஆசனம் செய்து நீராடும் தண்ணீரை கங்காதி தீர்த்தங்களாக பாவனை செய்து துதித்து சங்கல்பம் கூறி உடலை நனைத்து மிருத்திகா ஸ்நானம் செஞ்சு ஆசமனம் செய்து கங்கையை துதித்து ஸ்நானம் செய்து உடலை துடைத்து மடிவஸ்திரம் கட்டிக்கொண்டு ஆசமனம் செய்து கோமயம் முதலியவற்றால் சுத்தி செய்ய நல்ல விடத்தில் நல்ல மரத்தால் செய்த ஆசனத்தில் கம்பளம் முதலிய சித்திராசனமிட்டு அதன் மேல் பட்டாடை பரப்பி அதில் உட்கார வேண்டும். அப்படிப்பட்ட ஆசனம் கிடைக்காவிட்டால் மான் தோலில் மேலிருந்து திரிபுண்டரம், ஊர்த்வபுண்டரம், அர்த்தச்சந்திரம், வம்சபத்திரம், பாரிஜாத புஷ்பம் ஆகிய 5 தமக்குரிய ஒரு வகையாக தரித்து கொள்ளவும். திரிபுண்டர ஊர்த்வ புண்டரங்கள் சிவ பக்தர்களுக்கு உரியவை. பிரம்ம சத்திரிய வைசியர்கள் 4 வகையான திலகங்களை அணியலாம். அர்த்தச்சந்திரம், ஊர்துவ புண்டராகிய 2 சூத்திரருக்கு உரியவை. வம்சபத்திரம் போன்ற திலகம் விஷ்ணு பக்தர்கள் தரிக்க வேண்டும். இவ்வாறு தரித்தால் ஜபம், தபம், தானம் எல்லாம் சபலமாகும். பஸ்மம், திருநீர் முதலானது இல்லாவிட்டால் ஜலத்தாலாவது திலகம் தரிக்க வேண்டும். பிறகு தங்கள் குலத்திற்கு ஏற்ப அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சிவார்ச்சனை செய்ய வேண்டும். எப்படி என்றால் மந்திரபூர்வமாக 3 தரம் அல்லது 1 தரம் ஆசமனம் செய்து கொண்டு வந்து கங்கையை துதித்து ஆசமனம் செய்து சங்கல்பித்து பூஜா பாத்திர ஜலத்தை கொண்டு வந்து சிவபூஜைக்கு வேண்டிய உபகரணங்களை தன் சக்திக்கு ஏற்ப சேகரித்து மனதை திருடப்படுத்தி லிங்கஸ்ய ஆக்னேய பாகஸ்த பிரகாதி முகமர்ச்சதேத் என்று சாஸ்திரப்படி அக்னி திசையில் இருக்க சிவலிங்கத்தை வைத்து மந்திர குருவை தியானித்து அவரை பூஜித்து மனதில் குரு கடாட்சத்தை கருதி மீண்டும் தன் மன விருப்பத்தை சேர்த்து சங்கல்பம் கூறி பரிவார தேவர்களுடனும் சிவனை பூஜிக்க வேண்டும். சங்கம், சக்கரம், தேனு முதலிய முத்திரைகளில் ஒன்றை காட்டி முதலில் சித்தி புத்தி சமேதராயும் லக்ஷன் லாபன் என்னும் புதல்வர்களை உடையவராகவும் விளங்கும் விநாயக கடவுளை சிந்தூர வர்ணமான மலர்களால் பூஜித்து நமஸ்கரித்து ஷமாபணம் செய்து நந்திகேஸ்வரரை சிவ கடாட்சம் கைகூடும்படி பூஜித்து கைகூப்பி வணங்கி துவாரபாலகரையும் மகோதரரை பூஜித்து பார்வதி தேவியை சந்தன குங்குமம் தூப தீபம் நைவேத்தியங்கள் அர்ச்சித்து
பணிந்து சிவ சந்நிதி கல்பித்து கொண்டு தன் வீட்டில் பாத்திரம், பொன், வெள்ளி, ரத்தினம் முதலியவற்றால் செய்யப்பட்ட சாலிங்க மூர்த்தியையாவது ஸ்தாபித லிங்க மூர்த்தியையாவது அன்புடன் பூஜிக்கவும். இதற்கு பிராண பிரதிஷ்டையும் பூதகங்களுக்கும் செய்து கொண்டு திக்பாலர்களை பூஜிக்க வேண்டும். மூல மந்திரத்தாலேயே சிவபூஜை செய்ய வேண்டும். வீட்டில் சிவபூஜை செய்கையில் துவாரபாலக பூஜா நியமம் வேண்டியதில்லை. ஆனால் பரிவாரங்களோடு கூடிய சிவபெருமானே என்று பாவனா மாத்திரமாக பூஜை செய்ய வேண்டியது. பத்மாசனமாவது, பத்ராசனமாவது, உத்தராசனமாவது, பர்ய நிகாசனமாவது செய்து உட்கார்ந்து ஆதிசைவர்களை கொண்டாவது தானேயாவது பூஜை செய்யவும். அர்க்யம் பாத்தியம் கொடுத்து தண்ணீரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நிச்சலமான மனதுடன் இனி சொல்லப்படும் மந்திரத்தால் ஆவாகனம் செய்ய வேண்டும். கைலாச சிகரத்தில் இருப்பவரும் பார்வதி நாயகரும் உத்தமரும் நிஜஸ்வரூபியும் நிர்குணரும் சுகுணரும் 5 முகங்களும் 10 கரங்களும் திரிநேத்திரங்களும் ரிஷபக்குடியும் கல்பூரம் போன்ற வெள்ளிய திருமேனியும் பிரகாசமும் சந்திரசேகரமும் சடையும் புலித்தோலாடையும் யானைத்தோலுடையும் சுந்தர வடிவமும் வாசுக்கியாதி சர்ப்பங்கள் வினாகவில் முதலியவற்றால் அலங்காரமும் கபால டமருகமும் நீலகண்டமும் அணிமாதி அஷ்ட சித்திகளின் நிறுத்தமுடைய சந்நிதியும் நிஜ பக்தர்கள் ஜெய ஜெய துனியோடு சேவித்தலும் தேஜோரூபியும் தேவர்களால் சேவையும் சர்வ லட்சணமும் பிரசன்ன முக பதுமமும் வேத சாஸ்திரங்களால் புகழப்படுவதுமுடைய சிவபெருமானை ஆவாகனம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சூதமுனிவர் சொல்லலானார். பூஜா பாத்திரத்தில் இருக்கும் ஜலத்தால் லங்கமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம். மகாபிஷேகம் செய்யும் பொழுது சேகரித்து அருகே வைத்துள்ள வேறு நன்னீராலும் அபிஷேகிக்கலாம். முன் அத்தியாயத்தில் சொல்லிய மந்திரம் சொல்ல முடியாவிட்டாலும் மேற்கூறிய முறைப்படியே சிவபெருமானை ஆவாகனம் செய்கிறேன் என்று லங்கமூர்த்தத்தில் சிவபெருமான் இருப்பதாக பாவித்து விதிப்படி உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். முன் சொல்லிய சோத்திரத்தை கூறி ஆசனம் கொடுக்க வேண்டும். சிவாய நமக சொல்லி ஷோட உபச்சாரங்களை செய்ய வேண்டும். அப்படியே கூறி சர்வ வியாபியான பெருமானுக்கு பாத்தியம் ஆசமனம் கொடுத்து வேத மந்திரங்களால் பஞ்சாமிர்தமும் தான் விரும்பிய பழங்களும் அத்தர், பனிநீர், சந்தனம் முதலிய பரிமள திரவியங்களும் சுத்த ஜலமும் அபிஷேகித்து தான் கையெட்டு தூரத்திலிருந்து சந்தனாபிஷேகம் செய்து 1008 அல்லது 108 தாரைகளுடைய ஜலபூரண கும்பத்தை மேலே கட்டி வேத மந்திரங்களாலாவது 6 மந்திரங்களோடு கூடிய ருத்ர சுக்த மந்திரத்தாலாவது ஏகாதச ருத்ர மந்திரத்திலாவது தன்னால் கூடிய வரையில் அபிஷேகித்து வஸ்திரத்தால் உத்தி ஆச்சமனியம் கொடுத்து ஆடை தரிக்கச் செய்து யஜ்ஞோபவீதமும் பூணலும் சமர்ப்பித்து சந்தனம், வெள்ளை அட்சதை இவற்றை இட்டு அட்சதையாக எல்லாயினும் என் பாபத்தை போக்கும் என்றும் கோதுமையில் ஒரு வகை அன்னபாக்கியமும் கோதுமை தேகபுஷ்டியும் உளுந்து வம்சவிருத்தியும் செய்யும் என்பார்கள். பிரணவ நமோத்தமாகிய சிவமந்திரத்தால் தாமரை, கொன்றை, அத்தி, மல்லிகை, ரோஜா, வில்வம், தர்பை, அருகு, கரு ஊமத்தை, துளசி இவை போன்ற தனக்கு கிடைத்த புஷ்பங்களையோ அல்லது பத்திரங்களையோ கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் சரலிங்கத்தையாவது அசரலிங்கத்தையாவது தானும் சன்னிதானத்தில் இருக்கும் பரார்த்தலிங்கத்தை ஆதிசைவரை கொண்டும் மேற்சொன்னவாறு பூஜை செய்ய, பிறகு பரிமளம் பொருந்திய குங்குலியம், அகர், சந்தனத்தூள், சாம்பிராணி முதலியவற்றை தூபமிட்டு ஏகார்த்தி, த்வியார்த்தி, திரியார்த்தி, சதுரார்த்தி, பஞ்சார்த்தி என்ற தீபங்களை காட்டி ரூபம் தேகி, ஜெயந்தேகி, பாக்யம் பகவான் தேகிமே, புத்தி முக்தி பயம் தேகி, குருஹீத்வார்க்யம் சிவாதுனா
பரமேஸ்வரா, நான் தேவரீருக்கு சமர்ப்பிக்கும் அர்க்யத்தை ஏற்றி எனக்கு சௌந்தரியத்தையும் ஜெயத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பலவிதமான நிவேதங்களை செய்து 5 வர்த்திகளையுடைய தட்டு தீபத்தை காட்டி கற்பூர தீபாராதனை செய்து தாம்பூலம் கொடுத்து வலம் வந்து வணங்கி குரு உபதேசப்படி மந்திரங்களால் துதித்து 5 மந்திரத்தை ஜெபித்து பலவித சிவஸ்தோத்திரங்களை கூறி என்றபடி நான் உம்முடையவன், உம்மிடத்தில் பிராணன் உடையவன், உம்மிடத்திலேயே மனதையும் உடையவன், கிருபாநிதியே, சகல பிராணிகளுக்கும் பிரபுவே, பூதநாதா, எனக்கு நீர் பிரசன்னராக வேண்டும் என்று மலர் தூவி புஷ்பாஞ்சலி செய்து வணங்கி க்ஷமாபணம் செய்து நான் மீண்டும் பூஜை செய்யும்போது இங்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுதல் வேண்டும். நன்றி, வணக்கம். தொடரும்.